அது வெறும் ஒரு குழம்பு மட்டும் கிடையாதுங்க. அது தென்னிந்திய சாப்பாட்டோட ஒரு அடையாளம். காலையில இட்லில ஆரம்பிச்சு மதியம் சாதம் வரைக்கும் எல்லாத்துக்கும் இது ஒரு சரியான ஜோடி. சரி, ஒரு சூப்பரான சாம்பார் செய்யறதுக்கு முதல் படி என்ன? கரெக்ட். தேவையான பொருள் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கணும். எல்லாம் கைக்கு பக்கத்துல இருந்தா சமையல் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? பாருங்க, நம்ம சாம்பாரோட ஹீரோஸ் இவங்க தான். துவரம் பருப்பு தான் சாம்பாருக்கு அந்த கெட்டித்தன்மையை கொடுக்குது. புளி அந்த டான்னு ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். அப்புறம் கடைசியா அந்த தாளிப்பு பொருட்கள், ஆஹா, அதுதான் சாம்பாருக்கே உயிரே கொடுக்குது. ஓகே, பொருட்கள்லாம் ரெடி. இப்போதான் அசலைன ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாமா? சாம்பாரோட முதல் ரகசியமே இந்த பருப்புல தாங்க இருக்கு. பருப்பை நல்லா குழைய, அதாவது மையா வேக வச்சுக்கணும். நீங்க மசிக்கும் போது அது வெண்ணெய் மாதிரி வரணும். இந்த பருப்பு தான் நம்ம சாம்பாருக்கு அந்த அருமையான கிரீமியான டெக்ஸ்டரை கொடுக்கும். அடுத்து புளிய நல்லா ஊற வச்சு அதோட சாறை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை, அதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் எது வேணாலும் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போதான் எல்லா சுவைகளையும் ஒன்னா சேர்க்க போறோம். வதக்கின காய்கறியோட சாம்பார் பொடியும் உப்பும் சேர்த்து அப்புறம் நம்ம புளிக்கரசல ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. காய்கறி வெந்ததும் மசிச்சு வச்ச பருப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க விடணும். அப்போதான் அந்த மசாலா, புளி, காய்கறி எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கலந்து சாம்பாருக்கு அந்த ஆழமான சுவை வரும். நம்ம சாம்பார் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ஆனா ஒரு சாதாரண சாம்பாரை ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி மாத்த போற ஒரு கடைசி ரகசிய படி இருக்கு. அதுதான் தாளிப்பு. தாளித்தல்லாம் என்ன? அது ஒரு சின்ன மேஜிக் மாதிரி தாங்க. சூடான எண்ணெயில கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை இதெல்லாம் போடும்போது அதோட மனம் அப்படியே வெளியே வரும் பாருங்க. அதுதான் சாம்பாரோட வாசனையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். தாளிக்கிறது ரொம்ப சிம்பிள். எண்ணெய் சூடானதும் கடுகு போடுங்க. அது சடசடன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும். உடனே வெந்தயம், காய்ந்த மிளகாய், பெருங்காயம், கடைசியா கறிவேப்பிலை. ஆஹா, அந்த வாசனை இப்பவே மூக்க துளிக்குது இல்லையா? இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப். தாளிச்சத சாம்பார்ல கொட்டின உடனே ஒரு மூடிய போட்டு மூடிடுங்க. ஒரு செகண்ட் கூட தாமதிக்காதீங்க. அப்பதான் அந்த தாளிப்போட மனம் எல்லாம் சாம்பாருக்குள்ளேயே தங்கி ஒரு அட்டகாசமான சுவையை கொடுக்கும். அவ்வளவுதாங்க, நம்ம வீட்டு கிச்சனே மணக்க மணக்க சூப்பரான சுவையான தென்னிந்திய சாம்பார் தயார். இது எப்படி பரிமாறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பரிமாறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா நறுக்கின கொத்தமல்லி தழையா மேல தூவுங்க. இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, சாம்பாருக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியான வாசனையும் கொடுக்கும். இந்த சாம்பாரை எது கூட எல்லாம் சாப்பிடலாம்னு ஒரு லிஸ்டே போடலாம். சூடான பஞ்சு மாதிரி இட்லி, மொறு தோசை, வடை, இல்லனா ஒரு கப் சுட சுட சாதத்துல ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட, அடடா, அதோட சுவையை தனிங்க. சரி, அசல் தென்னிந்திய சாம்பார் செய்யறதுக்கான எல்லா ரகசியமும் இப்போ உங்க கையில. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க செய்ய போற இந்த அருமையான சாம்பாரை முதல்ல எது கூட வச்சு சாப்பிட போறீங்க? இட்லிக்கா இல்ல தோசைக்கா? செஞ்சு பார்த்துட்டு உங்க அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க.